மாணவர்கள் விளங்கணும். பெருமானம் சார் விடயம். இதுல பெருமானம் என்பது என்ன? இங்க பாருங்க, நான் விளங்கப்படுத்துறதுக்கு எழுதி காட்டுறேன். பெருமானம் பெருமானம் ஏதாவது ஒரு விடயத்துக்கு நாங்கள் அதனுடைய அளவீட்டை கொடுத்தல் தான் பெருமானம். ஏதாவது ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு அளவீட்டை கொடுப்பதுதான் பெருமானம். உதாரணமாக 2000ஆம் ஆண்டு 100 ரூபாயினுடைய பெறுமதி எப்படி இருந்தது என்று கேட்டால் அதை எவ்வாறு விளங்கப்படுத்துவது? பெறுமதியை விளங்கப்படுத்த தெரியாது. எனவே சொல்வார்கள், அப்பொழுது 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ இறைச்சி வாங்கலாம். இப்ப ஒரு கிலோ இறைச்சி 2000 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ இறைச்சி வாங்கலாம். பெருமானத்தை விளக்குறோமா இல்லையா? அதுல பெருமானத்தை நாங்க விளக்குறோம். ஒரு விடயத்தின் பெருமானம் வெலு எவ்வளவு இருக்கின்றது என்பது தொடர்பாக வெளிக்காட்டுவதுதான் பெருமானம் சார் விடயம். ஆனால் சமூகவியலில் பொருளியலில் பெருமானத்தை விளக்க முடியும். உதாரணமாக, என்னிடம் ஒரு போன் உள்ளது, அதனுடைய பெறுமதி 50,000. இப்பொழுதோ அந்த போன் பெறுமதியை ஒரு ஆளால விளங்க முடியுமாக இருக்கு. 50,000 என்றால் அந்த போன் பெறுமதியை விளங்கலாம். என்னிடம் ஒரு வாகனம் உள்ளது, அதனுடைய பெறுமதி 50 லட்சம், பெருமானத்தை விளங்க முடியும். ஆனால் சமூகவியலில் காணப்படுகின்ற எண்ணக்கருக்களை விளக்குவதற்கு இலக்கத்திலான பெருமானத்தை கொடுக்க முடியாது. உதாரணமாக சொல்ல போனால், நான் எனது பிள்ளையின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த அன்பின் அளவு எவ்வளவு என்று என்னால் சொல்ல முடியாது. சரியா? நான் எனது பிள்ளையின் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அந்த அன்பு எவ்வளவு அன்பு என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, நான் உண்மை பேசுகிறேன். உண்மை பேசுவது எவ்வளவு பெருமதி மிக்கது என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆகவே இவைகள் தான் பெருமானம் சார் விடயம். ஒழுக்கவியல் மற்றும் சமூகவியலில் காணப்படுகின்ற சில செயற்பாடுகளுக்கு பெருமானத்தை வழங்க முடியாது. உதாரணமாக உண்மை பேசுவது சரியானது என்கின்ற கருத்து எல்லோராலும் ஏகோபித்த பெருமதியான கருத்து. அது உண்மை சொல்வது சரி, எல்லோராலும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் சில இடங்களில் உண்மையை கூற முடியாது. உதாரணமாக, நாங்க கிளாஸ்ல இருக்கிற ஒருவர் எடுத்துக்கொள்வோம். நதா, நான் நினைக்கிறேன் நதா சம்மாந்துரை நினைக்கிறேன். சம்மாந்துரை அம்மா நதா 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 இருக்கிறா. நதா வீட்டில் இருக்கும் போது நதாவினுடைய தாயார் நதாவினுடைய தந்தையாருக்கு ஏசுகிறார். சரியா? நதாவினுடைய தந்தையார் வெளியே இருந்து வருகிறார். இப்பொழுது தந்தையார் நதாவிடம் கேட்கிறார், தாயார் எனக்கு ஏசினாரா? இந்த இடத்தில் உண்மை சொல்வது தவறானது. உண்மை சொல்லப்படுமாக இருந்தால் நதாவினுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் முரண்பாடு ஏற்பட வாய்ப்புண்டு.
ஆகவே இந்த முரண்பாட்டை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் பொய் சொல்ல வேண்டும். கட்டாயம் பொய் சொல்ல வேண்டும். எனவே உண்மை சொல்வது எந்த சந்தர்ப்பத்திலும் சரியானது என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இவைதான் பெருமானம் சார்ந்த விடயம். ஒழுக்கவியலில் உதாரணமாக சாரதாவை விட கமலா நல்லவள் என்ற கருத்து, சாரதாவை விட கமலா நல்லவள் என்கிற கருத்து. சாரதா நல்லவளாக இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் நல்லவள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கமலா கெட்டவளாக இருக்கலாம், எல்லோருக்கும் கெட்டவளாக இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரு விடயம் தொடர்பான தீர்மானம் அவரவருடைய மனம் சார்ந்தது. அவரவருடைய மனதில் இருக்கின்ற விடயம்தான் இங்கு பெருமானமாக கருதப்படும். சாரதா ஒருவருக்கு சரியாக இருக்கலாம், அடுத்தவருக்கு பிழையாக இருக்கலாம். சாரதாவினுடைய நல்ல விடயத்தை, உதாரணமாக சாரதாவை நான் நல்லவள் என்று சொல்கிறேன். சாரதாவினுடைய நல்ல விடயத்தை நான் பார்த்திருக்கலாம், சாரதாவினுடைய கெட்ட விடயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நான் நல்லவள் என்று சொல்லலாம். ஆனால் சாரதாவினுடைய கெட்ட விடயத்தை இன்னொருவர் தெரிந்திருக்கலாம், நல்ல விடயம் தெரியாமல் இருக்கலாம், அதனால் அவர் சாரதாவை பிழை என்று சொல்லலாம். எனவே சரி, பிழை, நல்லது, கெட்டது, நன்மை, தீமை என்கின்ற பெருமானங்கள் இவைகள் ஒழுக்கவியலில் தான் சரியானதாக கருதப்படுமே அன்றி அரசறிவியலில் இது சரியானதாக கருதப்படுவதில்லை. ஆனால் தத்துவார்த்த அணுகுமுறை இந்த பெருமானத்தை தான் ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக சோக்ரடீஸும் பிளேட்டோவும் கிரேக்கத்தில் இருந்த நகர அரசை, ஜனநாயக அரசை சொன்னார்கள், அந்த அரசு பிழையானது என்றார்கள். அந்த அரசு பிழையானது என்றார்கள். ஆனால் சோக்ரடீஸ் தன்னுடைய கற்பனையில் உதித்த இலட்சிய அரசு, அந்த இலட்சிய அரசை அவர் சரியானது என்று சோக்ரடீஸ் சொன்னார். மெய்யலாளர்கள் அரசை ஆள வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் எதுவும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது, குடும்பம் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த அரசு தான் சிறந்த அரசு என்றார் சோக்ரடீஸ். பிளேட்டோ அந்த கருத்துக்கு உடன்பட்டவர். பிளேட்டோ அவருடைய குடியரசு என்கிற நூலில் அதனை உரையாடலில் சொல்லிக் கொண்டு போறார். உரையாடலில் சோக்ரடீஸ் தன்னுடைய மாணவர்களோடு உரையாடும் போது அந்த இடத்தில் அதைமாந்தஸ் கேட்கிறார் சோக்ரடீஸ் கிட்ட, சோக்ரடீஸ், இந்த அரசு எங்கே இருக்கிறது? இந்த அரசு இந்த உலகத்தில் இல்லை, இதற்கு முதலும் இருந்ததில்லை, இனி ஒரு போதும் இருக்க போவதும் இல்லை என்றார் சோக்ரடீஸ். எனவே கற்பனாவாதத்தில் உதிக்கின்ற விடயங்கள் அதனை சரியெனவும் பிழையெனவும் நன்மையெனவும் தீமையெனவும் தத்துவார்த்தம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த விடயங்கள் தான் பெருமானம் சார்ந்த விடயங்கள். இந்த விடயத்துக்கு எண்ணீட்டு வடிவத்தை கொடுக்க முடியாது. உதாரணமாக ஒருவருடைய கல்வி மட்டத்தை எண்ணீட்டு வடிவம் கொடுக்க முடியாது. உதாரணமாக பாத்திமா ஃபஸ்னா, இந்த மாணவி கணித பாடம் எக்ஸாம் பேப்பர்ல கொடுக்கப்படுது. இந்த மாணவி கணித பாடத்துல 0 மார்க்ஸ் எடுக்கிறார். இதனுடைய முடிவு என்ன? அந்த மாணவிக்கு கணிதம் தெரியாது என்ற முடிவா? சொல்லுங்க பிள்ளைகள். அந்த மாணவிக்கு கணிதம் தெரியாது என்ற முடிவுக்கு வர முடியாது. காரணம், கொடுக்கப்பட்ட பேப்பரில் இருந்த கேள்வியில தான் அவர் அறிவு பூச்சியமே தவிர கணித பாடத்தில் அறிவு பூச்சியம் அல்ல. எனவே மனித பண்புகளுக்கும் மனித செயற்பாடுகளுக்கும் அதாவது இலக்கம் கொடுக்க முடியாது, அது வெறும் பெருமானங்கள். ஆகவே பெருமானம் சார் விடயத்தை தான் அரசு அறிவியல் ஏற்றுக்கொள்ளும், அதாவது தத்துவார்த்த அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளும். இது கிளியரா பிள்ளை? என்னன்னா பெருமானம் சார் விடயங்கள் ஸ்கூல்ல ஒழுங்கா படிப்பிக்க மாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பெருமானம் சார் விடயங்களை உங்களுக்கு சொல்றேன். யாருக்காவது டவுட் இருக்கோ? இதன் பின்னணியில் பெருமானம் சார் விடயம் பொதுமையாக்கமானதாக இருப்பதில்லை.
மாறாக அவரவர் மனதிற்கு ஏற்ப முடிவுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பிளேட்டோ ஜனநாயகத்தை பிழை என்றார். ஆனால் அரிஸ்டோட்டில் அதனை சரி என்றார். எனவே பெருமானம் என்பது குறித்த விடயத்துக்கு சரி, பிழை, நல்லது, கெட்டது, நன்மை மற்றும் தீமை ஆகிய பெருமானங்களை வழங்குவதாகும். இது வழங்கிட்ட பிள்ளைகள் இந்த பாயிண்ட் கிளியர் தானே? பாருங்க, அதுக்கு உதாரணமும் காட்டிக்கிறேன். அவரவர் மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான். பிளேட்டோ ஜனநாயகத்தை சரி என்றார், அரிஸ்டோட்டில் பிழை என்றார். சரியா? அடுத்த விடயம் ஆய்வு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அவரவர் மன எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். இந்த விடயத்துல பாருங்க, கார்ல் மார்க்ஸ் மறுபடி என்றால் அரசற்ற சமூகம் வேண்டும். எல்லோரும் சேர்ந்து அரசற்ற சமூகத்தை அரசை இல்லாமல் செய்ய வேண்டும். இல்லாது செய்கின்ற போது அரசற்ற சமூகம் உருவாகும். அந்த சமூகம் பொது உடைமை சமூகமாக இருக்கும். எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். மிகச்சிறந்த சமூகமாக இருக்கும் என்று மார்க்ஸ் கூறினார். ஆனால் மார்க்சிட மனநிலையில் அவ்வாறு இருந்திருக்கலாம். ஆனால் மார்க்சினுடைய கருத்து பரிசோதனை மூலம் உருவாக்கப்பட்ட கருத்து அல்ல. பொது உடைமை சமூகத்தை பார்த்து விளங்கி ஒரு கருத்தை அவர் உருவாக்கவில்லை. அவருடைய மனதில் அவருடைய கற்பனையைத்தான் அவர் சொன்னார். எனவே ஆய்வு முறைகளுக்கு அரசறிவியல், அதாவது தத்துவார்த்த அணுகுமுறை முன்னுரிமை வழங்குவதில்லை என்கிறது தான் இங்க இருக்கிற ஏற்புடைமை கருத்து. இது கிளியரா பிள்ளைகள்? கிளியரோ? ஆம் சார். இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. அந்த ஃப்ரீ ஜாயினர்ஸ் அவ்வளவு பேரையும் இன்னும் ஒரு தரம் பார்ப்போம். நாங்க பார்த்து போட்டு நாங்க குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணுவோம். அவங்ககிட்ட சொல்லித்தானே எடுத்துலாம். சரி, அடுத்த கவனிங்க. பேரின விடயங்களை மாத்திரம் ஆய்வு செய்யும்.
பேரின விடயங்களை மாத்திரம் ஆய்வு செய்யும். அரசறிவியலானது தத்துவார்த்த அணுகுமுறையானது அரசு, அரசாங்கம், அதிகாரம் போன்ற வெளிப்படையானது பரந்ததுமான பேரின விடயங்களை ஆய்வு செய்கின்றது. குறிப்பாக இத்தகைய விடயங்களில் உண்மை நிலையினை விளக்குவதாக இது அமைந்துள்ளது. எனவே சிற்றின விடயங்களான மனித நடத்தைகள் சார்ந்த இன பிரச்சினை, சாதி கலவரம் போன்ற விடயங்களை தத்துவார்த்த அணுகுமுறை ஆய்வு செய்வதில்லை. இப்ப கவனிங்க, இந்த எழுத தெரியும் என்று போட்டு எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறார். எழுத தெரியும் என்று நான் அரசறிவியல் தத்துவார்த்த அணுகுமுறையோட இயல்பு வேணுமெண்டா 15-20 வரைக்கும் எழுதலாம், பிரச்சனை இல்லை, நிறைய இயல்பு இருக்கு. ஆனால் 36 நிமிடத்துக்கு விட எழுதணும். ஆகவே குறிப்பிட்ட இயல்புகளை மட்டும்தான் எங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஆகவே இப்ப அடுத்த விடையை நாங்க சொல்ல போறோம். பாருங்க எப்படி விட வந்திருக்குன்னு பாருங்க. முன்னுக்கு இருந்து பார்த்துட்டு வாங்க. தத்துவார்த்த அணுகுமுறைக்கு அறிமுகம் சொல்லிக்கிறோம், அதுல தோற்றம் வளர்ச்சி சொல்லிக்கிறோம். அடுத்தது தத்துவார்த்த அணுகுமுறைண்டா என்னங்கிற விளக்கத்தை சொல்லிக்கிறோம். அடுத்தது தத்துவார்த்த அணுகுமுறையின் இயல்பு சொல்லிக்கிறோம். இப்ப அடுத்து சொல்ல போறோம் தத்துவார்த்த அணுகுமுறையின் வீழ்ச்சி. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆனியா மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட். கவனிங்க, தத்துவார்த்த அணுகுமுறையின் வீழ்ச்சி. இப்ப கவனிங்க, தத்துவார்த்த அணுகுமுறையோட வீழ்ச்சி நிலையை பத்தி பார்க்கணும். ஏன் தத்துவார்த்த அணுகுமுறை வீழ்ச்சி நிலையை அடைந்தது பாருங்க. தத்துவார்த்த அணுகுமுறையானது சார் இயல்புகள் முடிஞ்ச சார். இயல்புகள் 5 எழுத்துனா போதும் தானே மால்? யாரு கேட்டவர்? இயல்பு 5 எழுதுனா போதுமா? என்னண்டா நோட்ஸ்ல தார அளவுக்கும் நோட்ஸ்ல தார மாதிரி எக்ஸாம் பேப்பர் எழுதப்படாது. அவனை சொல்றது விளையாட நிறைய பேர் வந்துட்டு நோட்ஸை கொண்ட காப்பி பண்ணி கொண்டு போய் எழுதி போட்டு அப்பி வச்சு போட்டு ஒளிமீறி போய் சொல்லுவாங்க நான் எழுதியிருக்கேன். சில வேலைகள் சரியாகலாம், பல வேலைகளில் பிழையாக வாய்ப்பு உண்டு. எனவே எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு எழுதுற இல்ல, குறிப்பிட்ட விடயங்களை குறிப்பிட்ட அளவு மட்டத்தில் எழுதி கொண்டு போகணும். அதான் விட எழுதுறதுல நுட்பம். அந்த நுட்பத்தை சரியா மாணவர்கள் விளங்கி கொள்ளுங்க. விட எழுதுற நுட்பம் சரியாக இல்லைண்டா உங்களை எல்லாம் பிழைக்கும்.
அதாவது உரிய விடயத்தை நீங்க எழுத மாட்டீங்க. பண்புகள் எல்லாத்தையும் எழுதி அப்படியே கொண்டு விட்டா நீங்க விடைய எழுதி முடிக்க மாட்டீங்க. வர அங்கே அடுத்த என்ன நடக்கும் வேண்டாம், எல்லாம் எழுதி முடிஞ்ச உடனேக்கு இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒருவர் சில நோட்ஸ்ல இப்ப நிறைய பண்பு கூட பாட்டிங்க சரியா. இப்ப நோட்ஸ்ல வந்துட்டு ஒரு 8 பண்பு கூட பாட்டிங்கன்னு வைங்களேன். அந்த 8 பண்பையும் அப்படியே எழுதிட்டு வருவார். எழுதிட்டு வந்து 8 பண்பும் எழுதி முடிஞ்சது பிறகு அடுத்தது எழுதும் போது டைம் போதாம விடும். அடுத்தது நோட்ஸ் கூட ஆயிரும். இன்னும் எழுத வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அதை எழுத டைம் இல்லாம போயிடும். சோ விடைகளை அளந்தெழுதும். எதை எவ்வளவு எழுதணுமோ அவ்வளவு எழுதி பழகுங்க. அதனாலதான் இந்த கிளாஸ் நாங்க செய்யற மெயின் டாஸ்கே அதான். சோ நல்ல முறையில இந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. பாருங்க, தத்துவார்த்த அணுகுமுறையானது கிரேக்க காலம் தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் 1920களின் பின்னர் உருவான நடத்தைவாதிகளால் தத்துவார்த்த அணுகுமுறை வெகுவாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக சார்ல்ஸ் மெரியம், டேவிட் ஈஸ்டன், முதலானவர்கள் தத்துவார்த்த அணுகுமுறை விஞ்ஞான ரீதியற்றது, சரியான முடிவுகளை கூற தவறிவிட்டது, மனித நடத்தைகளை புறக்கணிக்கின்றது, இதனை அரசறிவியலுக்குள் வைத்திருந்தால் அரசறிவியல் தனது விஞ்ஞான தன்மையினை இழந்துவிடும் என வாதிட்டனர். இதன் காரணமாக அக்கால அரசறிவியல் அறிஞர்கள் தத்துவார்த்த அடிப்படையிலான ஆய்வுகளை கைவிட்டனர். இதன் பயனாக அரசாங்கம், அதிகாரம் போன்ற விடயங்களை தனித்துவமாக ஆய்வு செய்யும் போக்கு கைவிடப்பட்டது. அதற்கு மாற்றீடாக மனித நடத்தைகள் சார்ந்த பல்வேறு அம்சங்கள்
ஆய்வு செய்யப்பட தொடங்கின. இதன் பின்னணியில் பெர்னார்ட் கிரிக், ஜான் ரோல்ஸ், ஆகியோரின் கருத்துக்களின் காரணமாக 1980களுக்கு பின்னர் தத்துவார்த்த அணுகுமுறை மீண்டும் புத்தளிச்சு கண்டது. ஜான் ரோல்ஸ் எழுதிய நீதிசார் கோட்பாடு எனும் நூலின் தோற்றம் இத்தகைய புத்தளிச்சிக்கு வழிவகுத்தது. அதாவது நடத்தைவாதிகள் தத்துவார்த்தத்தை விமர்சனம் செய்தார்கள். இது விஞ்ஞான ரீதியாற்றது, ஒரு வரலாற்று கதைகளை சொல்வது. அதாவது இவர்களுடைய கருத்து என்னென்றால், அதாவது தத்துவார்த்தம் என்பது அந்த மூட நம்பிக்கை, சரியா, வெறும் மூட நம்பிக்கை வாய்ந்தது என்ற கருத்துக்களை எல்லாம் இவர்கள் சொன்னார்கள். இதாலதான் தத்துவார்த்த அணுகுமுறை கைவிடப்பட்டது. 1920களுக்கு பிறகு தத்துவார்த்த அணுகுமுறை மீண்டும் புத்தளிச்சு பெற்றது. 1970களுக்கு பிறகு மீண்டும் புத்தளிச்சு பெற்றது. உதாரணமாக இதற்கு அடிப்படையாக இருந்தவர் ஜான் ரோல்ஸ். அவருடைய நீதிசார் கோட்பாடு என்கிற நூல் தான் இதற்கு வழிவகுத்தது. இதன் காரணமாக நடத்தைவாதம் தத்துவார்த்த அணுகுமுறையுடன் இணைந்து பின் நடத்தைவாதம் எனும் எண்ணக்கருவினை தோற்றுவிக்கின்ற தோற்றுவிக்கும் கைங்கரியத்தை செய்தது. செய்ததன் காரணமாக அரசறிவியல் புதிய திசையை அறிந்து கொண்டது. அவ்வளவுதான் தத்துவார்த்த அணுகுமுறையோட பேஸ். இப்ப நாங்க அடுத்த எழுத போறோம் தத்துவார்த்த அணுகுமுறையோட நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிட்டோம்னா இந்த நோட்ஸ் கம்ப்ளீட். சரியா? அதுக்கு பிறகு முடிவுரை எழுத போறோம். தத்துவார்த்த அணுகுமுறையோட நன்மையும் தீமையும் எழுதினா அதுக்கு அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம், நாங்கள் அதுல முடிவுரை எழுதினோம்னால் விடயம் கிளியரா ஆகும். கிடையாது, முதலாவது விடயம் தத்துவார்த்த அணுகுமுறையும் நன்மைகள். முதலாவது விடயம் ஒழுக்க அரசியலை மேம்படுத்தியமை, ஒழுக்க அரசியலுக்கு வழிவகுத்தது. அடுத்தது அரசு
எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை காட்டுகின்றது. மூன்றாவது, மெய்யியலுடன் அரசியலை இணைப்பதன் காரணமாக அரசறிவியல் பாடப்பரப்பு விரிவடைகின்றது. அரசு, அரசாங்கம் போன்ற அரசியல் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்கின்றது. அடுத்தது, பெருமானம் சார் விடயங்களை அடிப்படையாக கொண்டு அமைவதனால் அனைவராலும் விளங்கிக் கொள்ள முடிதல். அடுத்தது குறைபாடு. தத்துவார்த்த அணுகுமுறையில் குறைபாடு. முதலாவது விடயம் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. விஞ்ஞான ரீதியற்றது. சமகால பிரச்சினைக்கு தீர்வாக அமைவதில்லை. சமகால பிரச்சினைக்கு தீர்வாக அமைவதில்லை. அடுத்தது, பகுத்தறிவு பயன்படுத்தப்படுவதில்லை. இதன் முடிவுகள் பொதுமையாக்கமானதாக எழுதியாச்சு பிள்ளைகள் பாருங்க. இப்ப இறுதி எழுதப்பறம் சரியா? இறுதி எழுதப்பறம் என்னென்றால் முடிவுரை எழுதப்படும். இறுதி எழுத போறது முடிவுரை. முடிவுரைக்கு எங்களுக்கு 20 மார்க்ஸ் முடிவுரைக்கு 20 மார்க்ஸ், அதாவது 2 மார்க்ஸ் தருவாங்க. 2 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவுரை எழுதணும். முடிவுரை எழுதும் போது அந்த நோட்ஸின் முழு தொகுப்பும் சொல்லப்படணும், சுருக்கமா சொல்லப்படணும். சரியா? இந்த பாருங்க, முடிவுரை எழுத போறோம். மேற்குறிப்பிட்டவாறு தத்துவார்த்த அணுகுமுறையானது மிகவும் முக்கியமானது, பழமை வாய்ந்தது,
பழமை வாய்ந்ததுமான அணுகுமுறையாகும். இது பெரும்பாலும் ஒழுக்கம் சார் விடயங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றது. இது ஆரம்ப காலத்தில் அறிஞர்களால் மிக முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு செய்யப்பட்ட போதிலும் விஞ்ஞானத்தன்மை யதார்த்தவாதம் போன்ற குறைபாடுகளின் காரணமாக நடத்தைவாதிகளால் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டது. இருந்த போதிலும் 1970களின் பின்னர் இதன் முக்கியத்துவம் உணரப்பட்டு இன்றளவும் அரசறிவியலில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் அரசறிவியலை கற்பதற்கு மிகச்சிறந்த முறைகளில் ஒன்றாக தத்துவார்த்த அணுகுமுறை காணப்படுகின்றது என்பதை மறுக்க முடியாது. விட எழுதிக்கிறோம். விடைய எல்லாரும் பார்த்து எழுதுங்க. இப்ப நாங்க அடுத்த தலை போட போறோம். நடத்தைவாத அணுகுமுறை. நடத்தைவாத அணுகுமுறை கொஞ்சம் சொல்றேன்.